ஹே ஸ்கொயர். யார் நீ? இன்னைக்கு சண்டேனால எங்கேயும் வெளியிலையும் போகல. சரி படம் பார்க்கலாம் அப்படின்னு வச்சா படமும் வரல. சரி அதான் என்னடா பண்ணலாம், வாழ்க்கையில் உருப்பிடலாமானா வேணாம் அதெல்லாம் எதுக்கு உருப்பிட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு அது உருப்பிடாமே போட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன். சரி மூளையை கசக்கி பிழிஞ்சு வச்சதுல கேம் விளையாடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ வாங்க நம்ம வந்து போய் கேம் விளையாடலாம். ஹே ஸ்கொயர், நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் சொல்கிறேன். வெற்றியோ தோல்வியோ எதுக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது, என்ன மாதிரி. ஓகே கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது ஒரு த்ரில்லர் கேமு. ரொம்ப பயங்கரமான கேம்னால வீரன்களாக மட்டும்தான் விளையாட முடியும். வேற யாரு? நான் தான். ஆரம்பிச்சிச்சு. இது டீம் கேம் மாதிரி. கைதிங்கெல்லாம் தப்பிச்சு போயிடுவாங்க. அவங்கள வந்து நம்ம பிடிச்சி கொடுத்து ரிவார்டு வாங்குற மாதிரி. ஆனால் அவங்க தப்பிச்சு போய் காட்டுக்குள்ளே ஒளிஞ்சுப்பானுங்க. லைக் தீரன் அதிகாரத்தில் எப்படி மலைக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறாங்க அந்த மாதிரி. ஒருத்தனை தான் தேடி போய் போகிறேன். அவன் பேர் வந்து விக்டரு. சொல்லு விக்டர், எப்போ வர? விக்டரை தேடி நான் போயிட்டுருக்கேன் மெதுவாக. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தேடி போங்க. எப்படி மோட்டிவேஷன். ஐயோ, நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. அது கொஞ்சம் தூரம் போகணும் போல. நான் போயிட்டே இருக்கேன். கிடைச்சிட்டான். தோத்துக்கிட்டே இருக்கீடா. கொன்னுட்டான் காய்ஸ். விக்டர் நம்மளை போட்டு தள்ளிட்டான். இந்த கேமு கூட பழி வாங்குது. வாழ்க்கையில் விக்டரை தேடி போனாலும் சரி, விக்டரியை தேடி போனாலும் சரி, நமக்கு எதுவுமே கிடைக்காது. அதனால் எதை தேடியும் போகாதீங்க. விக்டரும் போயிட்டான், விக்டரியும் போயிடுச்சு காய்ஸ். நானும் போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.